ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முருங்கைக்கீரையை வச்சு நம்ம ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ரெசிபியை பார்க்க போகிறோம். முருங்கைக்கீரையில் அதிகப்படியான கால்சியம் மற்றும் இரும்பு சத்துக்கள் இருக்குது. இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இது கூடவே 15 போல் வரமிளகாயும், ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், ஒரு 7லேருந்து 8 பல் பூண்டும் எடுத்திருக்கேன். இது கூட அது 1 கப் அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். இந்த 1 கப் அளவு முருங்கைக்கீரைக்கு ஒரு அரை கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு தேங்காய் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது அடுப்பில் ஒரு வாணலி வச்சுக்கலாம். இதில் நான் 5 ஸ்பூன் அளவுக்கு நார்மலான சன்ஃப்ளவர் ஆயிலையும் எடுத்துக்கிறேன். நீங்கள் விரும்பினா நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். இந்த எண்ணெய் ஓரளவுக்கு காஞ்சி வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். எண்ணெய் நல்லா காஞ்சி வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பை போட்டு லைட்டாக வதக்கணும். இது லைட்டாக நமக்கு கலர் மாதிரி வர நேரத்துக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகாயை சேர்த்து எல்லாமே சேர்ந்து பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வதக்கணும். இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போது ஸ்டவ்வை ஃப்ளேம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போது நம்ம ஏற்கனவே தோல் உரித்து வச்சுருக்க வெங்காயத்தையும் பூண்டையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது ஒரு கண்ணாடி பதத்தில் வர வரைக்கும் நம்ம வதக்கணும். நமக்கு எக்ஸ்ட்ரா ஆயில் விட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆல்ரெடி இருக்கிற ஆயிலே நம்ம இதை செஞ்சுக்கலாம். இது நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணும். இப்போது வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் முருங்கைக்கீரையை இதில் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கலாம். இப்போது பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே துருவி வச்சுருக்க 3/4 கப் அளவுக்கு தேங்காயை நான் எடுத்திருக்கேன். அதை இதோடு நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் விரும்பினா கீரையை அதிகப்படுத்திட்டு தேங்காயை குறைச்சிக்கலாம். நான் கொஞ்சம் தேங்காயை அதிகமாக சேர்த்துருக்கேன். அப்போ தான் பசங்க கொஞ்சம் விரும்பி சாப்பிட்றாங்க. அதனால் நான் இப்படி எடுத்துருக்கேன். உங்களுக்கு கீரை வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போது தேங்காய், முருங்கைக்கீரை எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. நல்ல ஃப்ளேவர் வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு கூட நம்ம இந்த தேங்காயையும் ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுடலாம். அதுக்கப்புறம் இதை மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம வதக்கி வச்ச எல்லா பொருளுமே ஆறிடுச்சு. இதை நான் ஜாரில் சேர்த்துக்கிறேன். இப்போது இது கூடவே நீங்கள் விரும்பினா ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம். எனக்கு பெருங்காயம் சேர்க்க பிடிக்கும். அதனால் நான் ஒரு சின்ன கட்டி பெருங்காயத்தை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கிறேன். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதை அரைச்சி கொண்டு வந்துட்டோம். ரொம்பவே ஹெல்த்தியான, டேஸ்டியான, குழந்தைகளும் விரும்பி சாப்பிடக்கூடிய முருங்கைக்காய் துவையல் செஞ்சிட்டோம். இந்த முருங்கைக்கீரை துவையலை சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நல்ல ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.